railings. நம்ம அந்த railingsங்கறத எப்படி நம்ம அடுத்து பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? staircase பார்த்தோம். எப்படி different types of staircase நம்ம கிரியேட் பண்றது என்ன பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ramp எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தோம். அடுத்து railings அந்த கைப்பிடி இது different shapeல வந்து நம்ம எப்படி கொண்டு வரது அப்படிங்கறத நாம் பார்க்க போறோம். First same architecture ல போயிட்டு சிம்பிளா ஃப்ளோர்ல போய் ஓகேவா? floor architecture ல போயிட்டு rectangular ல போயிட்டு சும்மா ரஃப் ஒரு ஃப்ளோர் போட்டு finish ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ளோர் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளோர் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? railings மாதிரி நம்ம கொண்டு வர போறோம். அதை சிம்பிளா நம்ம எப்படி எடிட் பண்றது அதை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு எப்படி கலர் கொடுக்கிறது எடிட் பண்றது அப்படிங்கிறது நம்ம சிம்பிளா பார்க்கலாம் ஓகேவா? அது நிறைய டைப் இருக்கு. நம்ம பார்த்தோம்ல ஸ்டேர்கேஸ்க்குலாம் மாத்தணும்ல அந்த மாதிரி தான் நம்ம முன்னாடி ஓப்பனிங்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி கொடுத்து எப்படி எடிட் பண்ணி எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். railings வந்து இந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் ஆகுது என்னென்னங்கிறது. ஓகே ஃபைன். இப்போ இந்த வீடோட ஃப்ரண்ட் இருக்குன்னு வச்சுங்க. இந்த ஃப்ரண்ட்ல வந்து கைப்பிடி இது மாதிரி கொடுக்க சொல்றாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதுல வந்து. அப்போ நம்ம எப்படி கொடுக்கணும்னா ஆர்கிடெக்சர்ல போயிட்டு சர்க்குலேஷன்ல போயிட்டு இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டேர்கேஸ் பார்த்தோம், ரேம்ப் பார்த்தோம், இன்னும் ரேலிங் பார்க்க போறோம் ஓகேவா? ரேலிங்ங்கிறது நம்ம என்னங்கிறது நம்ம பார்க்க போறோம். ரேலிங்ல போனீங்க அப்படின்னா ரெயிலிங்ல போனீங்க அப்படின்னா ரயிலிங்ல வந்து என்ன இருக்குன்னா ஸ்கெட்ச் பாத்துன்னு இருக்கும். பிளேஸ் ஏ ஸ்டேர் ஆர் ரேம்ப். நம்ம ரேம்ப் ஸ்டேருக்கு ஆல்ரெடி பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு இந்த மாதிரி வேணும்னா ரயிலிங் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் ஓகேவா? ரயிலிங்ல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேவா? ரயிலிங் கிளிக் பண்ணிட்டு நம்ம நார்மல் இப்போ வச்சாச்சு. இப்போ எனக்கு இதுல இருந்து இது முடி வேணும் அப்படின்னா இது வீடோட என்ட்ரன்ஸ், திரும்பி இதுல இருந்து இது முடி கொடுத்துருங்க. அவ்வளவுதான். கொடுத்துட்டு ஃபினிஷ். சரி, அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒர்க்கா வரைஞ்சிட்டீங்கன்னு வைங்க. வரைஞ்சுனே ஃபினிஷ் கொடுத்துருங்க ஓகேவா? இப்போ ஃபினிஷ் கொடுத்தாச்சு. இப்போ வியூல போயிட்டு 3D வச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆச்சு? கிரியேட் ஆயிடுச்சு. ரேலிங் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ திரும்பி எனக்கு இந்த பக்கம் இருந்து வேணும் அப்படின்னா ஆர்கிடெக்சர்ல போயிட்டு ரயிலிங்ல போயிட்டு ஸ்கெட்ச் பாத் ஓகேவா? ரயிலிங் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கொடுத்தாச்சு ஓகேவா? கொடுத்துட்டு ஃபினிஷ். இப்போ ரயிலிங் போய் பாருங்க. இப்போ கிரியேட் ஆயிடுச்சா? இன்னும் இந்த ரயிலிங்ல என்னென்ன பண்ண போறோம்னா ஹைட் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது எல்லாமே பார்க்க போறோம். நம்ம ஸ்டேர்ல வந்து ரயிலிங் பார்த்தோம், மாத்தி பார்த்தோம். பட் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அது எதுவுமே பார்க்கல. இதுன்னு தனியாக எடுத்துட்டாலும் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். நான் வெர்டிக்கல் மட்டும் எப்படி ஹரிசாண்டல் எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு சொல்றேன். வெர்டிக்கல் கொஞ்சம் இதா இருக்கும் ஓகேவா? அதுக்கு வேற ஒரு இது இருக்கு, அதுவும் எப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்னென்ன டைப் ரயிலிங் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா? என்னென்ன ரயிலிங் இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி டிஃப்ரெண்ட் ரயிலிங் நம்ம மாத்துறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கங்க ஓகேவா? ரயிலிங்கை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி போய்க்குங்க. அது டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இதெல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 900 mm பைப் மட்டும் இருக்கும். 900 mmல இதுக்கு போல இது மட்டும் இருக்கும். இது வந்து 900 mm பைப்பு, இது ரெக்டாங்குலர், அதே மாதிரி கிளாஸ் பாட்டம். ஃபர்ஸ்ட் 900 mm பைப்னா கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே. பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். இது என்ன இருக்கும்னா பைப் மாதிரி இதாக இருக்கும் ஓகேவா? 900 mm அதுல வந்து 1100 mm இருக்கும், இதுல 900 mm இருக்கும் ரெக்டாங்குலர்லேயே. அதுதான் ஃபர்ஸ்ட் இது சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா சர்க்குலர்ல வேணும் ஓகேவா? கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அதுல போயிட்டு நம்மளுக்கு என்ன 900 mm பைப்ல வேணும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே. பின்னாடி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா 900 mm பைப் நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்க எது வேணா மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் மாத்தலாம் அப்படின்னா கிளாஸ் பேனல் வர மாதிரி நீங்க மாத்திக்கலாம். அது எப்படி மாத்துறது அப்படின்னா சிம்பிளா செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் கடைசியா இருக்கல கிளாஸ் பேனல், சிம்பிளா கிளாஸ் பேனல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நம்மளுக்கு என்ன ஆச்சு? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிளாஸ் பேனல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃப்ரெண்டா கொடுத்து வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் எப்படி வேணா நம்ம கிளாஸ் பேனல் வேணா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் பேனல் கொடுத்துருப்பாங்க. அவுட் சைட் ஆர் இன்டீரியர் சைடு வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கிளாஸ் பேனல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொன்றா எப்படி நம்ம எடிட் பண்றது, இது ஒவ்வொன்றுக்கு எப்படி கலர் கொடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேவா?
கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு 900 mm பைப்ல இருந்து போய்க்கலாம் ஓகேவா இந்த பைப்பை நம்ம எப்படி எடிட் பண்றது ஹைட் எடிட் பண்றது வித் வந்து நார்மல் தான் உங்களுக்கு எத்தனை தூரத்துக்கு வித் வேணுமோ அத்தனை தூரத்துக்கு எடிட் பண்ணிக்கலாம் சப்போஸ் இதுல நான் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம் ஹைட் அட்ஜஸ்ட் பண்றது எல்லாமே வந்து இந்த ரைலிங்ல வந்து ஓகேவா சேம் தான் ஈஸியா தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இது செலக்ட் பண்ணிக்கங்க ஓகேவா செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க ஃபர்ஸ்ட் எதுல போறீங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ அதோட ஹைட் நாம கொடுக்கணும் ஓகேவா இது ரைலிங்ங்கிறது என்ன சொல்லுவாங்க ஹரிசாண்டல் சொல்லுவாங்க பிளாஸ்டர்ங்கிறது வெர்டிகல் சொல்லுவாங்க ஓகேவா இதில் தான் இந்த ரெண்டு செக்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ நம்ம எப்படி சர்க்குலர் இப்போ வந்து எப்படி இதை வந்து ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கிற நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம பண்ண போற ஹைட் வந்து டாப்போட ஹைட் தான் ஓகேவா இந்த டாப்போட ஹைட் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம் இது வந்து 4 feet வேணும் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து என்ன இருக்கு 2 feet தான் இருக்கு இப்போ 4 feet வேணும் 4 feet கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க 4 feet கொடுத்துட்டீங்க உங்களுக்கு என்னாச்சு ஆட்டோமேட்டிக்கா இது மட்டும் தான் எப்பவுமே ஹைட் ஆகும் இதை நம்ம தான் திரும்பி ஹரிசாண்டல் போர்ஷன் என்ன பண்ணணும் மேனுவலா இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகேவா நீங்க ஃபர்ஸ்ட் இதுல போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு ஹைட் கொடுத்தீங்கன்னு வைங்க இங்க எத்தனை ஹைட் கொடுத்தாலும் டாப் ரயில் மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா எடிட் ஆகும் ஓகேவா டாப் ரயில் மட்டும் ஆகும் உங்களுக்கு 4 feet கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க அது கொடுத்தப்ப நம்ம கொடுத்துக்கலாம் டாப் ரயில் கொடுத்து இப்போ 6 feet கொடுக்குறேன்னா டாப் இது மட்டும் உங்களுக்கு 6 feetக்கு போகும் இந்த இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுதான் நம்ம எப்படிங்க பார்க்க போறோம் இது போயிட்டு நம்ம 4 feet வச்சுக்கலாம் ஓகேவா 6 feet வேண்டாம் 4 feet கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டைப் இருக்கும் சர்க்குலர் டைப்பு அதுல சின்ன சின்ன இது எடிட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா சின்ன சின்ன இதுன்னா இந்த சர்க்குலர் பைப் இருக்குல்ல அதோட கலர் நீங்க என்ன கொடுக்க போறீங்க அதோட இது ஹேண்ட் ரயில் டைப் என்ன அதுல பாத்தீங்கன்னா நிறைய எலிப்டிக்கல் ஸ்கொயர் ரெக்டாங்குலர் அந்த சின்ன சின்ன இதுல வந்து உங்களுக்கு இருக்கு இந்த டாப் ரயில் வந்து இது எதுக்குன்னா இது ஒரு எடிட்டர் தான் இது ஒண்ணுக்கே எத்தனை இருக்கு ஓகேவா இப்போ நீங்க எடிட் பண்ண போறது எது அப்படின்னா இந்த டாப் இருக்குல்ல இது கலர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எதுல போகணும் அப்படின்னா ஜஸ்ட் இதுல போய்க்குங்க சர்க்குலர் 40 mm இதுதான் இந்த இதோட இது ஓகேவா அதுல போயிட்டு நீங்க அதுக்கு மட்டும் கலர் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளா போயிட்டு செலக்ட் பண்ணிக்கங்க பை கேட்டகரி அதுல போயிட்டு கிரியேட் நியூ மெட்டீரியல் அப்பீரியன்ஸ் ரீப்ளேஸ் திஸ் அசிஸ்ட் அப்பீரியன்ஸ் லைப்ரரி ஓகேவா அதுல போயிட்டு மெட்டல் ஓகேவா மெட்டல் கொடுத்துருங்க ஏதோ ஒரு கலர் இப்போ மெட்டல் கொடுத்தாச்சு ப்ளூ கிளிக் பண்ணிட்டு அப்ளை ஓகே கொடுத்தாச்சு இதுல வந்து நீங்க எது இப்போதைக்கு எதுவும் மாற்ற வேண்டாம் இது மாத்தினீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும் ஓகேவா இப்போ கலர் கொடுத்தாச்சு இந்த ஹேண்ட் ரயில் 40 mm தான் அதோட கலர் நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு ஓகே கொடுத்துருங்க இப்போ ஓகே கொடுத்து பாருங்க இப்போ என்னங்கன்னா டாப் மட்டும் உங்களுக்கு மாறி இருக்கும் இப்போ தெரியுதா டாப் மட்டும் மாறி இருக்கு பாட்டம் நம்ம மாத்துவோம் பாட்டம் மாத்திரக்கு இன்னொரு எடிட் இருக்கு ஓகேவா பாட்டம் மாத்திரக்கு நம்மளுக்கு என்னன்னா இன்னொரு எடிட்ங்கிற ஆப்ஷன் இருக்கு இப்போ இது மாத்துறீங்கன்னா இது ஒண்ணு மட்டும் தான் மாறும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் 4 feet ஹைட் இருக்கா இப்போ வந்து இதுல இருந்து கேப் ஜாஸ்தியா இருக்கு அப்போ இந்த கேப் எல்லாம் நம்ம எச் பண்ணணும்னா இங்க 2 ரயில் ஆட் பண்ணணும் ஆனா கேப் வந்து இங்க என்ன இருக்கு ஜாஸ்தியா இருக்கா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து 2 ரயில வந்து ஆட் பண்ணணும் அது எப்படி ஆட் பண்றது அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ரைலிங்ங்கிறது தான் ரயில் ஸ்ட்ரெச்சஸ்ங்கிறது தான் ஹரிசாண்டல் நம்பர் அஷ்யூம் பண்ணிக்க எப்பவுமே ரயில் ஸ்ட்ரெச்சஸ் தான் ஹரிசாண்டல் நம்பர் பிளாஸ்டர்ஸ்ங்கிறது வெர்டிகல் நம்பர் ஓகேவா பிளாஸ்டர்ஸ்ங்கிறது வெர்டிகல் நம்பர் நம்ம இப்போ பார்க்க போறது என்னன்னா ரயில் ஸ்ட்ரெச்சஸ் நம்ம வந்து ஹரிசாண்டல் நம்பர் எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம் ஓகேவா அதுல போயிட்டு எடிட்ல போய்க்குங்க எடிட்ல போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும் ஓகேவா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரயில் 1 ரயில் 2 ரயில் 3 ரயில் 4 அது என்ன மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னா ரயில் 1 ரயில் 2 ரயில் 3 ரயில் 4 இதை நம்ம முதல்ல நம்ம கொடுத்தாச்சு ஹைட் கொடுத்தாச்சு மிச்சம் இருக்கிறது எல்லாமே நம்ம இதில் தான் எடிட் பண்ணுவோம் ஓகேவா இதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அங்க தனியாவே எடிட் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து இங்க எவ்வளவு இருக்கு ஒவ்வொன்றுமே இப்போ நம்ம இங்க நம்ம சைஸ் கூட மாத்திக்கலாம் இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் ஒரு
மொத்தம் வந்து 4 ஃபீட் இருக்குன்னு வைங்க. 4 வந்து 6 6 பிரிப்போம் ஓகேவா, அசம்ஷன்ல 6 இன்ச் ஓகேவா. பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது மாறும். இது வந்து 12 இன்ச் சாரி 12 ஃபீட்ல போயிடுச்சு. 12 இன்ச் ஓகேவா. 12 இன்ச்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன அது 1 ஃபீட்டுக்கு போயிரு. நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு இன்ச் 18 இன்ச்சா 1 ஃபீட் 6 இன்ச். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளவு கொடுக்கணும் 2 ஃபீட். இப்போ நம்மளுக்கு என்னாச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன 4 ஃபீட் இருக்கா. இதே மாதிரி நம்மளுக்கு என்ன வேணும் 4 வேணும். அப்போ நம்ம எப்படி ஆட் பண்றது அப்படின்னா இன்செர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்செர்ட்ல போனீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணிக்கலாம். இதுல இருக்கு, இதுல போனீங்கன்னா என்ன நம்பரோ அதோட கண்டினியூஸ் 5, அதே மாதிரி இது எத்தனை நம்பர் 6, அதே மாதிரி இது எத்தனை நம்பர் 7, உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை கொடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ நம்மளுக்கு என்ன 2 ஃபீட்டா, அப்போ வந்து 2 ஃபீட்னா எவ்வளோ இன்ச் 24 இன்ச். அப்போ வந்து 30 இன்ச் 2 ஃபீட் 6 இன்ச் ஆயிடுச்சா 30 இன்ச். அப்புறம் 36 இன்ச் சாரி 36 இன்ச் ஓகே. இப்போ 3 ஃபீட் வந்துருச்சா. அப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும் 36. அப்போ வந்து 42 இன்ச் ஓகேவா. கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இதுல இருந்து என்னாச்சு இப்போ இது ரெக்டாங்குலர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம மாத்திக்கலாம். அது எப்படி மாத்தணும்னு சொல்றேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு இதுல பக்கத்துல வர்ற மாதிரியே நம்ம கொடுத்தாச்சா ஆட்டோமேட்டிக்கா. எப்பவுமே நீங்க எவ்வளவு ஃபீட் கொடுக்குறீங்களோ அந்த ஃபீட் குள்ள தான் நீங்க என்ன பண்ணணும் டிவைட் பண்ணி நீங்க கொண்டு வந்துக்கணும். 4 ஃபீட் மேல போச்சுன்னு எடுத்துக்காது. இப்போ எனக்கு ரெக்டாங்குலரா வந்துருச்சு. இதே சேம் சர்க்குலரா மாத்தணும்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், அதுல போயிட்டு எடிட். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஏன் 4 ஃபீட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 3 ஃபீட் 6 இன்ச் இருக்குன்னு வைங்க. நான் 50 இன்ச் கொடுக்குறோம் பாருங்க. 50 இன்ச்னா நம்ம டாப் ரைட் எவ்வளவு கொடுத்தோம் 4 ஃபீட். 4 ஃபீட்னா எத்தனை இன்ச் வரும் 42 இன்ச் சம்திங் வருமா. சாரி 4 ஃபீட்னா 36 40 இன்ச்சஸ் சம்திங் வரும் ரைட். 40 இன்ச்சஸ் வருமா நம்மளுக்கு வந்து 40 இன்ச்சஸ் வரும். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா 50ங்கும் போது மோர் தென் உங்களுக்கு போயிடுச்சா. அதனால வந்து என்னன்னா நீங்க ஹைட்டை வேணும்னு நீங்க ஃபர்ஸ்ட் இங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணாதான் இந்த ஒவ்வொரு ரேலும் நீங்க என்ன பண்ண முடியும் டிஃபர் பண்ண முடியும் ஓகேவா. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதே மாதிரி 36 இன்ச் கொடுத்தாச்சு. ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணியாச்சு 36 இன்ச் கொடுத்து அப்ளை. இப்போ வந்து நம்மளுக்கு என்னன்னா இந்த மூணுமே என்ன இருக்கு டிஃபால்ட் எடுத்துக்கிச்சு. நம்மளுக்கு இதே மாதிரி பைப் தான் வேணும். ஹேண்ட் ரைல் கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். ஹேண்ட் ரைல கிளிக் பண்ணிட்டு சேம் 30 mm கொடுத்தாச்சா. அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு 30 mm கிளிக் பண்ணிக்கங்க 30 mm கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்துருங்க. பின்னஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம எக்ஸ்ட்ரா ஹேண்ட் ரைல்ஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்பேசிங் உங்களுக்கு கம்மியாயிடுச்சா. நார்மலா நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் அதோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வெர்டிகல் பிளாஸ்ட் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்றது ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு என்ன பண்ணியிருக்கோம் இதுல ஹைட் நம்ம வச்சாச்சு. இதோட கலர் மாத்தியாச்சு. நெக்ஸ்ட் இதுல போயிருக்கோம் ரயில் ஸ்ட்ரெச்சஸ்ல போயிட்டு எடிட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்செர்ட் கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க டெலீட் பண்றீங்கனாலும் டெலீட் கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இது எல்லாமே கொடுத்தாச்சு ஓகேவா. இது எல்லாமே நம்ம கொடுத்து முடிச்சா. இதுக்கெல்லாம் கலர் மாற்றணும் ஓனா தான் கலர் மாற்றணும். இது ஜஸ்ட் இருக்கா பை கேட்டகரி அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு சேம் கிரியேட் நியூ மெட்டீரியல் அப்பியரன்ஸ்ல போயிட்டு ரீப்ளேஸ் திஸ் அசஸ் ஓகேவா. அதுல போயிட்டு அப்பியரன்ஸ் லைப்ரரி மெட்டல் போய்க்குங்க. அதுல போயிட்டு ஏதோ ஒரு கலர் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்துருங்க. பின்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் இங்கே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் கலர். அதே மாதிரி எனக்கு இந்த செகண்ட் தேர்ட் எல்லாமே தேரணும் அப்படின்னா சிம்பிளா போயிட்டு எடிட். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதே கலர் கொடுத்துட்டு ஓகே அப்ளை ஓகே. பின்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் இப்போ ரெண்டுமே சாரி ஒரே கலர் இருக்குன்னு நமக்கு தெரியுது இல்லை. சேம் இல்லை வேற கலர் கொடுத்து பார்ப்போம். இந்த ப்ளூ டிஃப்ரெண்ட் ஷேட்டுக்கு ஓகே அப்ளை ஓகே. இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆயிட்டு வருதா. இதுதான் என்னன்னா ஒரு ரயிலிங்க வந்து நீங்க எடிட்டும் பண்ணிக்கலாம்
ஹரிசாண்டலா நீங்க எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம், வெர்டிகலாவும் நீங்க எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஹரிசாண்டலா எடிட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட டோட்டல் ஹெட்டை வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்கா அதோட ஹைட் வந்து நீங்க பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணிட்டு அதில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதுல போயிட்டு நீங்க எடிட் பண்ணணும். ஓகேவா, ஆட்டோமேட்டிக்கா இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா எடிட் பண்ணி கொடுத்துட்டு அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணணும். சப்போஸ் இந்த ஹேண்ட் ரெயில் இருக்கு, எனக்கு கீழேருந்து ஒரு 2 அடி மேலே வேணும், ஹைட் 2 அடி மேலே வேணும் அப்படின்னா இதில் போனால் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய்க்குங்க. ஓகேவா, இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு பேஸ் ஆப்செட் இருக்கா, அந்த பேஸ் ஆப்செட்டில் போய்க்குங்க. எனக்கு பேஸ் ஆப்செட் அதுலேருந்து எனக்கு என்ன ஒரு 2 ஃபீட் தள்ளி மேலே வேணும். 2 ஃபீட் கொடுத்து அப்ளை. இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னாச்சு, 2 ஃபீட் கொடுத்து நம்மளுக்கு என்ன மேலே போயிடுச்சா. அது எப்படி கொஞ்சம் இப்போ ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ஏதாவது டிசைன் பண்ண போறீங்க, அது கரெக்டாக கீழ் இருக்கும் ஆப்செட்டில், அது எப்படி மேலே தூக்குறது அப்படின்னா சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இந்த பேஸ் ஆப்செட் தான் டவுனில் வரணும்னா மைனஸ் கொடுத்துருங்க. அப்ளை எனக்கு இன்னும் 5 ஃபீட் போகணும் அப்படின்னா அப்ளை. பார்த்தீங்கன்னா என்னாச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 5 ஃபீட் உங்களுக்கு போயிடுச்சா. இப்போ தெரியுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கலரும் சேஞ்ச் பண்ணியாச்சு, எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹரிசாண்டல் ரைலிங் வந்து நம்ம யூஸ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு, சைஸ் நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெர்டிக்கல் ரைலிங். ஓகேவா, ஓகே இதுதான் என்னன்னா வெர்டிக்கல் ரைலிங் வந்து நம்ம ஃபுல்லாமே எடிட் பண்றது. ஓகே, வெர்டிக்கல் ரைலிங் என்னன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான், இதுல இருந்து எத்தனை தூரம் தள்ளி இருக்கணும், ஒவ்வொன்றுமே எத்தனை தூரம் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சேம் இது பார்த்தீங்கன்னா சிம்பிளா கிளிக் பண்ணிட்டு இதுல ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு எடிட்ல போனீங்கன்னா இது ரயில் வந்து ஹரிசாண்டல் நம்பர், பிளாஸ்டர் வந்து என்னன்னா வெர்டிக்கல் நம்பர். இது என்ன ஆப்செட் அப்படின்னா இங்க ஒரு 4 ஃபீட் தள்ளி இருக்கணும் பின்னாடி பிளாஸ்டர் மட்டும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெறும் பிளாஸ்டர் மட்டும் இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா என்ன வெறும் பிளாஸ்டர் மட்டும் இருக்கும். இது ரைலிங்ஸ் வந்து இருக்காது, உங்களுக்கு வந்து தனியா இருக்கும். ஓகேவா, அது ரைலிங்ஸ் நீங்க தனியா எடிட் பண்ணிக்கலாம், டெலிட்டும் பண்ணிக்கலாம். வேற எனக்கு இந்த மாதிரி மட்டும் வேணும்னா நீங்க வச்சுக்கலாம். நீங்க தனியா இதை எடிட் பண்றதானா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். ஆனா டெலிட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே டெலிட் ஆயிரும். ஆனா இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க, எனக்கு இது மட்டும் போதும், இதெல்லாம் வேண்டாம் எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னா சிம்பிளா ஃபுல் டெலிட் பண்ணக்கூடாது. டெலிட்ல போயிட்டு எடிட்ல போய் இந்த எடிட்ல போயிட்டு இங்க டெலிட் ஆப்ஷன் இருக்கா உங்களுக்கு, இதுல போயிட்டு டெலிட் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்ன நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த வெர்டிக்கல் பிளாஸ்ட் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு அது மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா அது மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். இது வெர்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது எல்லாமே உங்களுக்கு எதுலன்னா எடிட்ல போயிட்டு பிளாஸ்டர், இந்த பிளாஸ்டர்ல போய் பிளேஸ்மெண்ட்ல போனீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாமே நீங்க இதுல என்னென்ன டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ், அதே மாதிரி டாப் பாட்டம் ரயில் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா ஸ்பேசிங் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பேசிங் இது 4 ஃபீட் இருக்கு, நான் 6 ஃபீட் கொடுக்குறேன், கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்கா அதோட இது நகர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒவ்வொன்றும் 6 ஃபீட் தள்ளி இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 ஃபீட் தள்ளி வரணும் அப்படின்னா சிம்பிளா கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு எடிட்ல போயிட்டு என்ன பண்றீங்க, சேம் எடிட்ல போய்க்குங்க. அதுல போயிட்டு இங்க டிஸ்டன்ஸ் இருக்கா, எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு தள்ளி வரணும் ஒவ்வொன்றுமே அப்படின்னு அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்து தான் இருக்கும். 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிளாஸ்ட் வந்துடும். இப்போ எனக்கு 10 மீட்டர் தள்ளி ஒவ்வொன்று இருந்தா போதும் அப்படின்னா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. என்னாச்சு நம்மளுக்கு 10 மீட்டர் தள்ளங்காட்டி 3 தான் வருது. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடிட்ல போயிட்டு திரும்பி எனக்கு வந்து என்ன இப்போ வந்து பாருங்க 2 ஃபீட் வைக்கிறேன். 2 ஃபீட் எனக்கு பக்கமா வேணும் அப்படின்னா 2 ஃபீட் கொடுத்துட்டேன்னா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு பிளாஸ்டர் வெர்டிக்கல் நம்பர் வந்து ஃபார்ம் ஆயிரு. ஓகேவா, இதுதான் என்னன்னா பேசிக்கா வந்து
நாம வந்து ஒரு ஹரிசாண்டல் நம்பரை ரயிலிங் எடிட் பண்றதா இருந்தா இப்படிதான் பண்ணணும். ஒரு வெர்டிக்கல் நம்பரை எடிட் பண்றதானாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு இந்த ஃப்ரண்ட்ல என்ன டிஸ்டன்ஸ் வேணுமோ நீங்க எல்லாமே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஹரிசாண்டல் நம்பரா இருந்தா இதுல போய்க்குங்க. அதே மாதிரி வெர்டிக்கல் நம்பர் பிளாஸ்ட் பண்றதா இதுல போயிட்டு உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளவு டிஸ்டன்ஸ். அதே மாதிரி அதோட பைப்பை நீங்க மாத்தணும். ஏதாச்சும் வேற பைப் வைக்கணும், கிளாஸ் இது மாதிரி வைக்கணும், எதா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதோட இதெல்லாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா மாத்திக்கலாம். அதோட நேம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல என்ன சைஸ் கொடுக்குறீங்களோ என்ன ஷேப் கொடுக்குறீங்களோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா இதுல கொடுத்து நீங்க மாத்திக்கலாம். ஓகேவா? அதுதான் இங்க பேஸா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க டூப்ளிகேட் கிரியேட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல இருக்கிறத கொடுத்துக்கலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் இது பிரச்சனை இல்லை. இதுல நீங்க கொடுக்குறது ஒவ்வொரு ஸ்பேசிங்க்கு ஒவ்வொரு ஸ்டார்ட்ல இருந்து எவ்வளவு ஸ்பேசிங் இருக்கு, சென்டர்ல இருந்து எவ்வளவு ஸ்பேசிங் இருக்கு, அது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுத்துக்கலாம். ஸ்டார்ல எடிட் பண்ணா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார் இதுல வந்து போஸ்ட்ல வந்து நீங்க எடிட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நீங்க போஸ்ட் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா இதுல எடிட் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் என்னன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளா வந்து ஒரு த்ரெட்டையும் ரேலிங்ல வெர்டிக்கல் நம்பரையும் ஹரிசாண்டல் நம்பரையும் நம்ம என்ன பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா எடிட் பண்ணி கொடுக்கறது. ஓகேவா? சிம்பிளா பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், செலக்ட் பண்ணிட்டு இதுல எல்லாமே பண்ணோம். எடிட் ப்ரொஃபைல்ல போயிட்டு நம்ம எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் கொடுக்கறது எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆட்டோமேட்டிக்கா கலர் கொடுத்தாச்சு. எப்படி வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ரேலிங் சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம பார்த்து எல்லாமே இந்த ரேலிங். இதுல போயிட்டு நீங்க சப்போஸ் இது கிளாஸ் மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணிட்டு இப்போ கிளாஸ் இருக்குன்னு வைங்க, கிளாஸ் பேனல் அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே. இப்போ கிளாஸ் இருக்கா, அந்த கிளாஸுக்கு நான் கலர் மாற்றணும், வேற ஏதாவது எடிட் பண்ணோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு எடிட்ல போயிட்டு இதுதான் சேம் அந்த கிளாஸுக்கு நீங்க ஏதாச்சும் மாற்றணும். ரயில் கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும் அந்த ரயில் 1 ரயில் 2 அதே நம்ம சேம் மாத்திக்குவோம். அதே மாதிரி வெர்டிக்கல் நம்பர் அதே மாதிரி நம்ம கொடுத்துவோம். கிளாஸ் பேனல்ஸ் அது நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதுல எவ்வளவு வேணுமோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா இதுல நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாமே நீங்க ஆட்டோமேட்டிக்கா இதோட ஹைட்ஸ் என்ன இது இருக்கு எல்லாமே நீங்க ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து என்னன்னா பேசிக்கா வந்து நம்ம கிரியேட் பண்றது. ஒரு ரேலிங்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரேலிங்ஸ் எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். எந்த ஷேப் அதே மாதிரி தான், இந்த லைன்ல மட்டும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா ஆர்ச் ஷேப் அந்த மாதிரி ஷேப் நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ரேலிங்ஸை நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நார்மல் ஷேப்ல தான் கொடுத்தோம். அதே ஒரு ஆர்ச் ஷேப்ல கொடுக்கறதா இருந்தா 2 பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு மோட்ல போயிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டு 3D பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னாச்சு, ஒரு ஆர்ச் மாதிரி ஷேப். எந்த ஷேப்ல வேணா சர்க்கிள் ஷேப் வேணாலும் நீங்க சர்க்குலர் ஷேப் கொடுத்துக்கலாம். நீங்க எந்த ஷேப் வேணாலும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து நீங்க எது வேணா கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு சர்க்குலர் ஷேப்ல வேணும் அப்படின்னா சர்க்குலர் ஷேப் கொடுத்துட்டு மோட்ல போயிட்டு ஃபினிஷ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சர்க்குலர் ஷேப் மாதிரி கொடுத்தாச்சு, எல்லா ஷேப் மாதிரி கொடுத்தாச்சு. ஓகேவா? இதுதான் வந்து என்னன்னா ரயிலிங்கோட மெயின் கான்செப்ட். நீங்க எந்த எப்படி வேணா கொடுத்துக்கலாம், நீங்க எல்லாமே எடிட் பண்ணி எப்படி வேணா பார்த்துக்கலாம். ஓகேவா? இது மற்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேவா?